ரேடியோ செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் நகரமன்றத்தின் சாதாரண கூட்டம் நகரமன்ற கூட்டரங்கில் நகரமன்ற தலைவர் ஆர்.கே. கார்மேகம் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகராட்சி ஆணையாளர் அஜிதா பர்வீன், துணைத் தலைவர் பிரவீன் தங்கம் முன்னிலை வகித்தனர். கூட்டம் ஆரம்பம் முதலே காரசாரமாக கூட்டம் நடைபெற்றது. இதில் 12வது வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் நிருபர்களிடம் கூறியதாவது: நகரமன்ற கூட்டம் ஆரம்பம் முதலே நாங்கள் எங்கள் குறைகளை கூறுகின்றோம், ஆனால் எங்கள் குறைகளை கேட்பதற்கு செவி சாய்க்கவில்லை இந்த நகராட்சி நிர்வாகம் என கூறி வெளிநடப்பு செய்தனர். ராமநாதபுரம் நகராட்சி நிர்வாகம் லஞ்சத்தில் மூழ்கி மக்கள் நலனை புறக்கணித்ததை கண்டித்து நகரமன்ற கூட்டத்தில் இருந்து 15க்கும் மேற்பட்ட திமுக, அதிமுக, அமமுக, சுயேட்சை நகரமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். தமுமுக கவுன்சிலர் காதர் பிச்சையிடம் வரி நிர்ணயம் செய்ய ரூபாய் 6 லட்சம் கேட்ட நகராட்சி அதிகாரிகள். இதனால் கவுன்சிலர்கள் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். ரேடியோ தமிழ் செய்திக்காக ராமநாதபுரம் மாவட்ட ஒளிப்பதிவாளர் எம்.என். அன்வர் அலி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரேடியோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். கூட்டம் நடக்கும்போது ஒரு நகர்மன்ற கூட்டம் நடக்கும்போது இன்னைக்கு அவசர கூட்டம்னு உடனே கொண்டு வர்றாங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கூட்டம் தான். எதுக்கு இந்த அவசர கூட்டம் 11 மணிக்கு? ஏன் அடுத்த கூட்டம் நடக்கும் அதிலே வச்சுக்கிற வேண்டியதானே? ஒட்டுமொத்தமாக எடுக்க நினைக்கிறாங்கிறது தெரியல. முழுமையா என்னன்னு கேட்டால் நகராட்சி அதிகாரிகள் வந்து கவுன்சிலர் யாரையுமே மதிக்கிறது கிடையாது. மக்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்படுறது கிடையாது. இதை தட்டி கேட்கறதுக்கு எங்களுக்கு மேல இருக்கிற சேர்மன்ட்ட வந்து நாங்க முறையிடுறோம். ஆனா முறையிடுற சேர்மன் ரூம்குள்ள போனோடனே ஆரையிட்ட பேசிக்கிறாப்ல அப்புறம் வாங்க சொல்ற நிலைமையா இருக்கு. இங்கே சேர்மன் ஆரை கார்த்திகனா அண்ணன் மக்கள் நகர்மன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் கார்மன் என்னங்கிறது தெரியல எங்களுக்கு. முழுமையா இன்னைக்கு நான் சொல்றேன், என் வீட்டு வரி போடுறதுக்கு 88,000 ரூபாய் கமிஷன் கேட்கிறாங்க. போட்டு கேட்டு நிக்கிற நகர்மன்ற உறுப்பினர் நாங்க தானே. நகர்மன்ற உறுப்பினர் இது வந்து எத்தனை ஆண்டுகள் நடக்குது அதை சொல்லுங்க. கடைசி நேரத்தில் சொன்னோம்னா நான் வருஷம்லாம் கத்திட்டு தான் இருக்கேன். நீங்க ரிப்போர்ட் வந்து அதை போடுறது கிடையாது. பாதி பேர் போடுறீங்க, பாதி பேர் போடுறது கிடையாது. அண்ணன் போட்டிருக்காங்க. பொதுவாக தான் சொல்றேன், சில விஷயங்கள் நடக்குது. போடுங்க, நீங்க யாரும் மறைக்காதீங்க. கமிஷனரால பதில் கொடுக்க முடியல. நான் லெட்டர் பேர்ல எழுதி கொடுத்துருக்கேன். சாட்சிகள் இருக்கு, இந்த செல்ல எடுத்து வச்சிருக்கேன். லெட்டர் பேட் வரைக்கும் 3 லெட்டர் பேட் அந்த அம்மாவே சொன்னாங்க. எல்லா ரெக்கார்ட்ல இருக்கும். அதே போல பேட்டியில நீங்க எடுக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, முறைப்படி நீங்க கம்ப்ளைண்டா எழுதி கொடுங்க, நான் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. எழுதி கொடுத்து கையில் இருந்தாங்க. வேகதே அழிஞ்சிருக்கு. நான் வந்து 1.25 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த தெற்கு முனியசாமி கோட்டர்ல ஒரு மின்சார பெட்டி கலண்டு கிடக்கு. அந்த பெட்டி கலண்டு கிடக்கு. அதை வந்து நீங்க சரி பண்ணி தாங்கன்னு சொல்றாங்க. அதிகாரில இருந்து, கவுன்சிலர்ல இருந்து, சேர்மன்ல இருந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க. ஆனா அதை செஞ்சு கொடுக்கறதே இல்லை. இன்னொன்னு வந்து நல்ல தண்ணியில சாக்கடை கலந்து வருது கத்துறோம். அதையும் செஞ்சு கொடுக்கறது இல்லை. பாம்பு ஒட்டை எல்லாமே இலையுது. என்ன நான் சொல்றேன், கேட்டா வரி கட்டி இருக்கோன்றாங்க. ஆனா இந்த சைடு வந்து எக்ஸசரி ஏரியா, எங்களுக்கு இதை வந்து இது கிடையாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு அதை எது செஞ்சு கொடுத்தாங்க அந்த மக்கள்கிட்ட நான் ஓட்டு வாங்க முடியும், அடுத்தாப்புல நிற்க முடியும். இல்லைன்னா அந்த தெருக்குள்ள நான் போகவே முடியாது. இதுதான் என்னோட இது. நடக்கல, எதுவுமே பண்ணல. கேட்டா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுக்கு அப்ப அந்த இதுக்கு ஓட்டு வாங்கி போறீங்க? நாங்க இனிமே நீங்க வந்தீங்கன்னா ஓட்டு போட மாட்டோம். இந்த இடக்கு என்ன கவுன்சிலராக இருக்கீங்க, இந்த ரோட்டை போட்டாங்கன்னா அந்த ரோடு பண்ணால் போகவே முடியல. தெருவில் ரோடு கூட கல்ல இறடி விடுது. சொல்லிக்கிட்டே இருக்கேன். எதுவுமே செய்யவே செய்யறாங்கல்ல. இது ஆனந்தாக்கு வர ரோடு நெட்டில் பள்ளம் மேடுமா இருந்து முந்தாத்துல ஒரு ஆள் பைக்கிலே விழுந்துட்டாரு. பைக்கிலே இருந்து விழுகுது ஆளுக்க. ஆமாம், மறுபடியும் உங்கள் வார்டு, உங்கள் பேர்? எங்கள் வார்டு 26. பேர் என் பேர் லட்சுமி.